10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.6ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். ரகு ஒரு மடிக்கணினி வாங்க விரும்புகிறார். அவர் அதற்கான தொகையான ரூபாய் 40,000 உடனடியாக பணமாக செலுத்தலாம் அல்லது 10 மாத தவணைகளில் முதல் தவணை ரூபாய் 4,800, இரண்டாம் தவணை ரூபாய் 4,750, மூன்றாம் தவணை ரூபாய் 4,700 என்ற அடிப்படையிலும் செலுத்தலாம். அவர் இந்த வகையில் பணம் செலுத்துகிறார் எனில் 10 மாத தவணைகளில் அவர் செலுத்திய மொத்த தொகை, மாத தவணை அடிப்படையில் பணம் செலுத்தும் போது அவர் அசலை காட்டிலும் கூடுதலாக செலுத்திய தொகை ஆகியவற்றை காண்க. அதாவது ரகு ஒரு மடிக்கணினி வாங்க விரும்புகிறாரு. அதோட விலை 40,000 ரூபா. சரியா? அதை உடனடியாகவும் கொடுத்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லை 10 மாத தவணையாக முதல் தவணையாக 4,800, ரெண்டாவது தவணையாக 4,750, மூன்றாவது தவணையாக 4,700 இப்படி குறைஞ்சிட்டே போகும். சரியா? அப்படியும் செலுத்தலாம். அப்படி செலுத்தினார்னா அவர் 10 மாதத்தில் செலுத்துகிற மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில். செகண்ட் சப்டிவிஷனில் மாத தவணை அடிப்படையில் பணம் செலுத்தும் போது அவர் அசலை காட்டிலும் கூடுதலாக செலுத்திய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கணக்கு செய்வோமா? தீர்வு. ரகு செலுத்திய மாத தவணை 4,800 ப்ளஸ் 4,750 ப்ளஸ் 4,700 டிட்டோ 10 தவணைகள். சரியா? 4,800 T1னும் 4,750 T2னும் 4,700 T3னும் எடுத்துக்கணும். சரியாப்பா? A = 4,800. டி வேணும்னா T2 மைனஸ் T1 கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? T2 என்னப்பா? 4,750 மைனஸ் T1 என்னப்பா? 4,800 கழிச்சோம்னா -50 கிடைக்கும். சரியாப்பா? n எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10ன்னு கொடுத்துட்டாங்க. n = 10. கூடுதல் எஸ்னுக்கு ஃபார்முலா என்னப்பா? n/2 × 2a + n - 1 × d. சரியா? n = 10ன்னு எடுத்தோம்னா இந்த ஃபார்முலாவில் என்னன்னு இருக்கிற இடத்துலலாம் 10ன்னு பிரதிடணும். சரியா? S 10 = 10/2 × 2 × a என்னப்பா? 4,800 ப்ளஸ் 10 - 1 × d என்னப்பா? -50 × -50. சரியா? இப்போது 10/2 2ஆல் அடிச்சு கொடுக்கலாம். O 2 2, I 2 10. சரியா? 2 × 4,800 9,600 ப்ளஸ் 10 - 1 9 × -50. சரியாப்பா? 5 × 9,600 ப்ளஸ் 9 × 50னா என்னப்பா வரும்? 450 கிடைக்கும். சரியா? மைனஸ் இருக்கிறனால -450. இப்போது 5 × 9,600 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான். இப்போ -450. 9,600லேருந்து 450 போச்சுன்னா 9,150 கிடைக்கும். சரியாப்பா? 5 × 9,150 இங்கே பெருக்கணும்னா 5 × 0 0, 5 25 மிச்சம் 2, 1 5 5 2 7, 9 5 45. என்ன கிடைக்கும்ப்பா? 45,750ன்னு கிடைக்கும். சரியா? ரகு செலுத்திய கூடுதல் தொகை அப்படின்னு எடுத்திங்கன்னா மாத தவணையாக அவர் கட்டின தொகையையும் அந்த மடிக்கணினியோட ஒரிஜினல் ரேட்டையும் கழிச்சிடணும். சரியா? 45,750 மைனஸ் 40,000 = 5,750 ரூபாய். சரியாப்பா? கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.